வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம அத பத்தி பேச போறோம்னா, மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்ல 2 நாளா பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ பெரிய மூவ்மெண்ட்னா இந்த மாரி பிட்காயின் வந்து 1,10,000 தாண்டுன மாரி வந்து ஒண்ணும் கிடையாது. பட் இட்ஸ் இன் ஸ்டில் சைட்வேஸ் மூவ் தான் சொல்லலாம். பட் என்ன வந்து வருது அத பத்தி பார்க்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க மேக்டெக் தமிழ் நோட்ராமா நோ கிளிக் பை டெக் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிட்காயின் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிட்காயின் வந்து இப்போ நீங்க பார்க்கலாம். நான் சமயத்தில் அரௌண்ட் $1,07,159 கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் சார்ட். ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எல்லா சார்ட்டும் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிட்காயினோட 4 ஹவர் சார்ட் பார்க்கும்போது பிட்காயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஜூன் 30th, அதாவது இன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 1,08,900 பார்த்தீங்கன்னா ஹை வந்து போயிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து டாப்பில் அடிச்சிருக்கிறதால இது வந்து கண்டிப்பாக ஒரு ஷூட்டிங் ஸ்டார் தான். அது ஆயிட்டுமே கன்ஃபர்மேஷனுக்காக பிட்காயின் வந்து பெரிய ரெட் கேண்டலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு கன்ஃபர்மேஷன் ஃபார் ட்ரெண்ட் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா பிட்காயின் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக வந்து எடுத்துருந்தது இல்லையா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டச், செகண்ட் டச், அப்புறமா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதை மேலே போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே வால்யூம் வரல, வால்யூம் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா 20 MA பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனும் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இஸ் broken. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1,07,300 கிட்ட பார்த்தீங்கன்னா இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா ஓடிச்சிச்சு பிட்காயின். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு சப்போர்ட் இருக்குது விச் இஸ் அரௌண்ட் $1,06,600. ஸோ மோஸ்ட்டாக அதை ஹோல்டு பண்ணி கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகலாம் அப்படி தான் தோணுது. பட் அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு பெரிய பேரிஷான என்கல்ஃபிங்காக இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் இல்லையா? ஸோ இது வந்து பெரிய பேரிஷ் என்கல்ஃபிங் விச் இஸ் ரிஜெக்டட் ஃப்ரம் த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் முக்கியமான ட்ரெண்ட் லைன், புல் ஃப்ளாகோட ட்ரெண்ட் லைன் இது. ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்குன்னா புல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விருப்பம் இல்லை இன்னும் மேலே கொண்டு போக. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்து இப்போ அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜ் எல்லாம் விட்டுட்டீங்க. ஸோ நம்ம வந்து நார்மல் ஹாரிசான்டல் சப்போர்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1,04,000 கிட்ட வந்து வருது. அதையும் தாண்டி பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த லோவர் ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துடும் விச் இஸ் லைங் அரௌண்ட் 98,000. ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அப்புறமா மோஸ்ட்டாக புல்ஸ் வந்து இங்கே இல்லைன்னா இங்கே இந்த ஒரு ஜோன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக புல்ஸ் வந்து சார்ஜ் எடுத்து மேலே வந்து புஷ் பண்ணுவாங்க பிட்காயினை. அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த பேரிஷ் என்கல்ஃபிங் மோஸ்ட்டாக கிரியேட் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு 5 மணி கேண்டில் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி தான் இப்போ தெரிய வருது. ஸோ கிளியராக உங்களுக்கு தெரியுது இட்ஸ் பேரிஷ் என்கல்ஃபிங் இல்லையா? ஸோ அது கிரியேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பிட்காயின் வந்து இங்கே டம்ப் ஆக போகுது. பிட்காயின் டம்ப் ஆனாக்கா எந்த காயின் பார்த்தீங்கன்னா உசுரோட இருக்க போகுது. கண்டிப்பாக அது வந்து டம்ப் ஆகி தான் ஆகணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் பார்க்கலாம். ஸோ எத்தீரியமுக்கு முன்னாடி நம்ம பிட்காயினோட வீக்லி சார்ட் வந்து பார்க்கலாம் இல்லையா? ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய புலிஷ். இப்போ டெய்லியில் பார்த்தீங்கன்னா பேரிஷ் என்கல்ஃபிங், வீக்லியில் பார்த்தீங்கன்னா புலிஷ் என்கல்ஃபிங். ஸோ எதை நம்புறது ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா புலிஷ் என்கல்ஃபிங் இருந்தாலுமே ஒரேடியாக பார்த்தீங்கன்னா வீக்லியில் அது வச்சிருக்கு. புல்லிஷ் என்கல்ஃபிங் இருந்தாலுமே அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மேலே வந்து விடாது. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் புல்லிஷ் என்கல்ஃபிங் வச்சிருக்கா. அதாயிடுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டல் ஆகிட்டு சடான்னு வந்து மார்க்கெட் வந்து விழுந்துருச்சு இல்லைங்களா வீக்லியில். ஸோ அதே மாதிரி தான் இதே ஒரு கேண்டல் தான் இப்போ வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்காக இங்கே தெரிய வருது. ஸோ இந்த ஒரு கேண்டல் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் சப்போர்ட்லேருந்து எடுத்து பம்ப் ஆயிடுச்சு. பட் இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் வச்சுருக்கீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ இதனால் அவ்வளோ ஈஸியாக வந்து பிட்காயினை வந்து பம்ப் பண்ண விட மாட்டாங்க அப்படி தான் தோணுது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு சினாரியோன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு அப்புறமா டமார். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங் ஆகிட்டு சரியான பம்ப். ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் இஸ் அ இண்டிகேஷன் ஃபார் அ பம்ப். பட் அது வந்து டசன்ட் மீன் தட் ரெசிஸ்டன்ஸில் புல்லிஷ் என்கல்ஃபிங் அடிச்சிட்டாக்க அவ்வளோ ஈஸியாக வந்து பம்ப் ஆகிடும்ட்டு. ஸோ அதான் நம்ம வந்து பார்க்கணும். கூட பார்த்தீங்கன்னா சில நியூஸ் வர இருக்குது. அப்புறமா நம்ம வந்து எத்தீரியம் பார்க்கலாம். ஸோ எத்தீரியம் பார்த்தீங்கன்னா நான் விட சம்பந்தம் அரௌண்டு இங்கே பார்த்தீங்கன்னா எத்தீரியம்லேயும் ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கேண்டில் தெரிய வருது. ஸோ 2,000
454 கிட்டே இருக்குது. ஸோ எத்தீரியமும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜோன், ஸோ ஆல்ரெடி நான் ரெட் லைன் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான் எத்தீரியம் வந்து. பட் நான் வந்து ப்ரீவியஸான வீடியோவில் சொல்லியிருந்தேன், அது உங்களுக்கு வந்து ஞாபகமாக இருக்கா இல்லைன்னு தெரில. அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனுக்கு வந்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து மேலே போகும் அப்படி தான் சொல்லியிருந்தேன். ஸோ அது இன்ன வரைக்கும் இந்த ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 200 MA வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து விட மாட்டேங்குது எத்தீரியம் மேலே போக. ஓகேங்களா, ஸோ அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது டாமினன்ஸில் 1 ஹவர்லலாம் நல்ல ஒரு இது இருந்தது. பட் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் திரும்பி டாமினன்ஸ் வந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ திஸ் க்ரீன் பாக்ஸ், இந்த க்ரீன் பாக்ஸ் இந்த ஒரு சப்போர்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த க்ரீன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட்டு சரிங்களா. ஸோ இந்த ஹை, அந்த ஹையோட இது சப்போர்ட்டு. ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒடிக்க வாய்ப்புகள் இல்லை அப்படி தான் சொல்லலாம். பட் ஒடிச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒடிச்சிட்டாக்கா என்ன ஆகும்னா பிட்காயினும் பார்த்திங்கன்னா ஒடிச்சிடும். ஸோ அதுதான் வந்து மெயின். ஸோ பிட்காயின் வந்து டம்ப் ஆகுதுன்னா இது டம்ப் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ஆல்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டம்ப் ஆகும், பம்ப் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கேருந்து பம்ப் ஆகக்கூடாது. இது பம்ப் ஆகி பிட்காயின் இங்கே டம்ப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் என்ன ஆக போகுதுன்ட்டு. அது வந்து ஆகக்கூடாது. பட் என்ன வந்து நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடந்து தான் தீரும் இல்லையா. ஸோ அதை வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது டாமினன்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் அதாவது ஆல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய டம்ப் வந்து எதிர்பார்ப்போன்ட்டு. பட் அதை வந்து இந்த மாதிரி 4 ஹவரோ 1 ஹவரோ ஸோ இந்த மாதிரி சார்ட்டில் தான் வந்து சொல்லலாம். பட் கூட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாங் டேர்ம் ஹோல்டிங்ஸ் இல்லைங்களா. பட் நீங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்கேல்பிங் கண்டிப்பாக வந்து பண்ணலாமேன்னு கேட்டிங்கன்னா டாமினன்ஸ் எப்படி போனாலும் ஸ்கேல்பிங் வந்து பண்ணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சின்ன ஸ்கேல்பிங் ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்க விரும்புங்க. நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது, அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டேன், காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎம்இ பார்க்கலாம். ஸோ சிஎம்இயில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 கேப் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபஸ்ட் கேப்பை மோஸ்ட்டாக வந்து ஃபில் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ ஃபஸ்ட் கேப் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஃபில் பண்ணிடுச்சு, ஸோ சிஎம்இ கேப்பை. செகண்ட் கேப் வந்து இங்கே இருக்க அரௌண்ட் 1,06,422, 1,06,625. ஸோ மோஸ்ட்டாக இந்த கேப் ஃபில் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தே வரும். ஸோ வராமல் வந்து போகாது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே வந்து ஃபில் ஆகும்னு நினச்சோம், பட் அதை பார்த்தீங்கன்னா தூக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லிக்விடேஷன் பம்ப் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய வேலோட லிக்விடிட்டி அங்கே இருந்து கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பம்ப் தான் சொல்லலாம். ஏன்னா சண்டே ஆனது. ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கேம் பம்ப் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே இன்னைக்கு கண்டிப்பாக இங்கேருந்து இறக்கி விட்டாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து S&P 500 எல்லாம் பார்க்கும்போது S&P 500 இனியோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெட் கேண்டலில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ இட்ஸ் ஹேஸ் ஓப்பன் இன் அ பேரிஷ் மோட் ஓகேங்களா. ஸோ டம்ப் ஆகி தான் வந்து இப்போது S&P 500 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டை வந்து இம்பேக்ட் பண்ணியே பண்ணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு பார்த்திங்கன்னா USD டாமினன்ஸ் ஆல்ரெடி நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு அசனிங் ட்ராங் அதாவது அசனிங் ப்ராட்னிங் வெஜ்ஜோட அப்பர் ட்ரெண்ட் லைன் லோவர் ட்ரெண்ட் லைன் கிட்ட பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்குன்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் எடுத்து மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ விச் இஸ் நாட் குட் ஃபார் த மார்க்கெட். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஆஸ் பர் டிஏ நான் சொன்னபடி பிட்காயின் வந்து டம்ப் ஆகலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கலாம் இருங்க. ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் இப்போது மோஸ்ட்டாக கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகியிருக்கு, விச் இஸ் நாட் குட். ஸோ இது இண்டிகேஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டம்ப்னு தான் சொல்லலாம். அப்புறமா லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் பார்க்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1,06,000 அந்த சிஎம்இ கேப் கிட்ட பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. மேலே வந்து 1,09,000 சேஞ்ச் மேலே வந்து லிக்விடிட்டி இருக்குது ஓகேங்களா. பட் மோஸ்ட்டாக கீழே இருக்கிறது தான் வந்து ஃபில் பண்ண வரும் அப்படின்னு தான் தோணுது. கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கே. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ 82 மில்லியன் 7 மில்லியன், பட் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்லி 73 மில்லியன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறமா நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் பார்க்கும்போது ஓகே 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே 1,04,000 சேஞ்ச் கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமான லிக்விடிட்டி இருக்குது. மோஸ்ட்டாக அதை கிராப் பண்ண வரும் அப்படின்னு தான் தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மறுபடியும் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி வந்து திரும்பி பிட்காயின் வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4,980 பிட்காயின்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. யார் நிறுத்தாலும் சரி நான் வந்து நிறுத்த மாட்டேன் அப்படின்னு வந்து மைக்கேல் சேலர் இருக்கார். கூட பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி கூட பார்த்திங்கன்னா வாங்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஆஸ் பர் த மார்க்கெட் அப்டேட்ஸ் நான் வந்து கொடுத்துட்டேன். கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இஸ்ரேல் அப்புறமா ஈரானோட சில என்ன சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இப்போ சப்சைட் ஆகியிருக்கு. பட் அவ்வளோ சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா
இன்னும் ஒரு 8 நாளில் மறுபடியும் யூஎஸோட டேரிஃப் வந்து ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால யூஎஸோட டேரிஃப் வந்து உங்களுக்கு தெரியும் 90 டேஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்தார் ட்ரம்ப்பு. பட் இப்போ வந்து அதை திரும்பி 90 டேஸ் ஆக போகுது. ஆல்ரெடி இப்போ இன்னும் 8 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு கூட மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இம்பேக்ட் அதாவது ரியாக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அது வந்து பார்க்கலாம் எப்படி வந்து போகுது. அதுக்கு முன்னாடி தான் மோஸ்ட்டாக இந்த டம்ப் வந்து நடந்துடும், பிட்காயின் வந்து ப்ரைஸுன்னு ஆகிடும் அப்படி தான் தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன் சொல்ல மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப் நீங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.